ஏய் சொல்றா. சார் சார் இல்ல இப்படிலாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். அவனை அடிச்சு பாய் மாண்டே சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். உங்க வீட்டுல வேலை பார்த்த அந்த கணக்கு புள்ள தான் சார். நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்ய சொன்னார் சார். சார் கணக்கு புள்ளதான் ஜெயிலுக்குள்ள இருக்காருல்ல. பொய் பேசுறியா நீ? பொய் பேசாம உண்மையை சொல்றா. யாரா அனுப்புறதுன்னா யார் ஒண்ணு செய்ய சொன்னது? சார் அவர் தான் சார் சொன்னாரு. சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இவன் போனை மட்டும் இப்ப எல்லாரும் பாத்துட்டாங்கன்னா நான் இவன் கூட பேசின விஷயம் தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா? என் மருமக மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எவ்வளவு உண்மையாயிடுச்சுன்னு பாத்தீங்களா? அவசரப்பட்டு மொத்த குடும்பமும் அவளுக்கு எதிரா பேசிட்டீங்களே. இனி துளசி இந்த வீட்டுக்கு வந்தா அவ முகத்துல நீங்க எல்லாம் எப்படிங்க முழிப்பீங்க? நீங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. மாமா, யார் இவங்க? இவர் தானே சார் கேக்குறாங்கல்ல. சொல்லுங்க சார். இவர் தான் போஸ்டர் அடிச்சு ஒட்டினது, துளசியோட பேரை கெடுத்தது. இது இவரோட காதலி. ஃபைட்லாம் பண்ணுவாங்க. சரி துளசி எங்க? அக்கா, துளசி இவன் தான் எல்லாம் தப்புக்கும் காரணம். இவன் தான் போஸ்டர் அடிச்சு உங்கள் பேரை கேவலப்படுத்தி எல்லா வேலையும் பண்ணவன். விட்டா அப்படியே ஆயா படுத்துருவே நீ. எந்திரி எந்திரி எந்திரி. மறுபடியும் போய் உள்ள காலை போய். மேடம் 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 என்னை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க மேடம். உங்கள் பொண்ணு இப்படி தான் பேசுவீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொழுதுபோக்கு வேணும். ஒன்று வீட்டுக்கு வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க வேண்டியது, இல்லை டிவி சீரியலை பார்த்துட்டு அதில் இருக்கிறவங்கள திட்டிட்டு இருக்க வேண்டியது. இல்லைனா எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று சோசியல் மீடியாவில் போட்டானா, ஏ பாச்சாடி அவன் அப்படியா, இவன் இப்படியா, இவன் லொப்படியா, எதுவுமே தெரியாமல் நாக்கு மேலே பல்ல போட்டு கண்ணா அப்படின்னான்னு பேச வேண்டியது. தப்பு செய்கிறவங்களாம் நல்லபடியாக உயிரோட தான் இருக்கிறாங்க. ஆனால் தப்பே செய்யாமல் உங்களை மாதிரி ஆளுங்க வீண்படி போட்டு அவமானப்பட்டு அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி செத்து போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? எங்க அவன்? டேய் புல்டோசர் வாடா இங்க. வாடா வாடா. இப்போ சொல்லுவான் நடந்தது கரெக்டாக சொல்கிறா பார்க்கலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய் ஒரு நிமிஷம். டேய் தலைவா வீடியோ எடுறா. சரி. ஏன் நீ மட்டும் தான் வீடியோ போடுவேன், நாங்கள் போட மாட்டோமா? ஏடுறா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. துளசி மேடம் எந்த தப்பும் பண்ணல. நானும் இவ்வளவு சேர்ந்து தான் எங்களை மாட்ட வச்சோம். அவங்க கிட்ட ஒரு பொய்யை சொல்லி கோயிலுக்கு வர வச்சோம். சரி, அவங்கள பத்தி எவிடன்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, எங்க? இல்லக்கா, இப்போ கையில இல்ல, என்னோட ரூம்ல இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் செஞ்சது பெரிய தப்பு. ஈஸ்வரமூர்த்தி ஐயாவோட குடும்பத்தை கொல்ல பார்த்த அந்த கணக்கு புள்ளதான் என்ன அந்த வேலை செய்ய சொன்னாரே. பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் செஞ்சுட்டேன். மற்றபடி அந்த போட்டோ வீடியோ எதுவுமே உண்மை இல்லை. அதெல்லாம் ஒரு டெக்னாலஜி. அவங்க எந்த தப்பும் பண்ணல.
எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. போதும் போதும் ஓவரா மன்னிப்பு கேட்டு வா, அப்படி வா வா போ. டேய் குர்ரா, டேய் ஆஃப் பண்ணதா ஐயே ஒருத்தன் குர்ரா. இந்த பாருங்க, இந்த தொழில்நுட்பம்லாம் வளர்றது நல்ல விஷயம்தான். அதை நல்ல விஷயத்துக்காக உபயோகப்படுத்தணும். அடுத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்காகவோ இல்லை அடுத்தவங்க மேலே நம்ம வன்மத்தை கக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் மேலே இருக்க கலங்கத்தை தொடச்சாச்சு. சூப்பருங்க, வாங்க கிளம்பலாம். எங்க வீட்டுக்கு. நான் அங்க வரல. ஏன்? அக்கா, என்னக்கா? மாமா ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. எதுக்கு மேல எனக்கா கோவம்? கிளம்புக்கா. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஏங்க நீங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களை பத்தி யார் யார் தப்பா பேசிட்டாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. நீங்க இல்லாம வீடு மாதிரியே இல்ல, கட்சி ஆபீஸ் மாதிரி கச்சமச்சன்னு இருக்கு. என்னால அங்க வர முடியாது. ஐயா ஏங்க இந்த மாதிரி இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் அவனை கண்டுபிடிச்சு அடிச்சு வச்சு உண்மையா சொல்ல வச்சுட்டேன். அப்புறம் என்னங்க? நீங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இங்கே இருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஏங்க அந்த தடியனை புடிச்சதுக்கு அப்புறம் தான் நான். நீங்க சொன்னீங்களா இல்லையா, நான் அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன் உங்க பேரை காப்பாத்தணும்னு? அப்ப போங்க, அங்கே இருங்க, நான் உங்க கூட வரல. நீங்க என்னங்க ஸ்கூல் போன மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? தியாவே பரவாயில்ல போல இருக்கு. ஏங்க நம்மலாம் டக்குனு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. இது மெச்சோட கப்புளுங்க. துளசி, எதுக்குமா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிற? இல்லத்த, எனக்கு அங்க வர விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். துளசி, என்னம்மா? நான் தான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேனேம்மா. இப்படியெல்லாம் நான் யாரையுமே வீட்டில் திட்டினதே கிடையாதும்மா. உனக்காக தாம்மா நான் அவ்வளோ பேசியிருக்கேன். நீ கிளம்பி வாமா. நீ இல்லாம இது குடும்பமாவே இல்லம்மா. விக்கிரகமே இல்லாத கோவில் மாதிரி இருண்டு போய் கிடக்குமா? இல்லத்த. என் மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? ஐயோ அத்தை, இருக்கத்த. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட பெரிய உறவு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சொல்லுமா. துளசியோட நீ இந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கோ. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். மா திரும்ப திரும்ப என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. இந்த தடவை நீ தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். உன்னால நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன்டா. இனிமேதான் உனக்கு எனக்குமான கேம் ஆரம்பிக்க போகுது. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டல, இனி நீ எங்க இருந்தாலும், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை நேர்ல வந்து சந்திக்கிறேன்டா. இந்த மகேஷ் உன்னை விட மாட்டான், உன்னை நிம்மதியா விட மாட்டேன். தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டடா.